பார்க்க போகிறது 12th அக்கௌண்டன்சியில் சாப்டர் 1ஓட illustration 19. இதில் என்ன கொடுத்துருப்பான்னா, Arjun carries on grocery business and does not keep his book on double entry basis. The following particulars have been extracted from his books. Opening and closing balance கொடுத்துருப்பாங்க. இப்போ பிளான்ட் அண்ட் மிஷினரினா பேலன்ஸ் ஷீட் அசட் சைட், ஸ்டாக் வந்து பேலன்ஸ் ஷீட் அசட் சைட் ப்ளஸ் ட்ரேடிங் அண்ட் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்லேயும் வரும். சன்ட்ரி டெப்டர்ஸ் வந்து பேலன்ஸ் ஷீட் அசட் சைட், சன்ட்ரி கிரெடிட்டர்ஸ் வந்து லயபிலிட்டி சைட், கேஷ் அட் பேங்க் வந்து நமக்கு அசட். எகெயின் அதர் டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்துருக்கான். அட்வர்டைஸிங் வந்து நமக்கு என்னென்னா, இது வந்து நமக்கு ஒரு இன்டைரக்ட் எக்ஸ்பென்ஸ். ஓகேங்களா, அட்வர்டைஸிங் வந்து இன்டைரக்ட் எக்ஸ்பென்ஸ். ஸோ இது வந்து நமக்கு ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டில் வரும். கேரேஜ் இன்வர்ட்ஸ்னால் அந்த பிஸ்னஸ்குள்ளேயே நடக்கிற ஒரு டிரான்ஸ்போர்ட்டேஷன் எக்ஸ்பென்சஸ். அதனால் அந்த பிஸ்னஸ்குள்ளேயே நடக்கிறங்காட்டி அதை வந்து நம்ம என்னென்னு கன்சிடர் பண்ணுவோம்னா டைரக்ட் எக்ஸ்பென்சஸாக தான் கன்சிடர் பண்ணுவோம். அதனால் அது வந்து ட்ரேடிங் அக்கௌண்ட்டில் போடுவோம். இதுவே உங்களுக்கு கேரேஜ் அவுட்வேர்ட்ஸ் அப்படின்னு கொடுத்துருந்தாங்கன்னா, அவுட்வேர்ட்ஸ்னால் நமக்கு பிஸ்னஸ் விட்டு வெளியே ஒரு டிரான்ஸ்போர்ட்டேஷன் நடக்குது அப்படின்னா அது வந்து நமக்கு என்னென்னா ஒரு இன்டைரக்ட் எக்ஸ்பென்ஸ். ஓகேங்களா, அப்போ அது வந்து ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டுக்கு போகும். இப்போ இது இன்வேர்டுங்காட்டி நம்ம ட்ரேடிங் அக்கௌண்ட்டில் போகிறோம். கேஷ் பெய்டு டு கிரெடிட்டர்ஸ், ட்ராயிங்ஸ் வந்து பேலன்ஸ் ஷீட்டில் இதாகும். அடுத்தது இங்கே இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டான், டோட்டல் சேல்ஸ் டியூரிங் த இயர். அப்போ சேல்ஸ் வந்து கொடுத்துட்டான், அதனால் நமக்கு பிரச்சனை இல்லை. பர்ச்சேஸ் ரிட்டன் கொடுத்துருக்கான், எவ்வளோ 2000. ஒரு நிமிஷம். அதுக்கப்புறம் சேல்ஸ் ரிட்டன், பர்ச்சேஸ் ரிட்டன், சேல்ஸ் ரிட்டன் கொடுத்துட்டான், டோட்டல் சேல்ஸ் கொடுத்துட்டான். பட் பர்ச்சேசஸ் வந்து கொடுக்கல. ஓகேங்களா, அது வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். அடுத்து டிப்ரிஷியேட் பிளான்ட் அண்ட் மிஷினரி பை 5%. டிப்ரிஷியேஷன் கொடுத்துருக்கான், அது பேலன்ஸ் ஷீட்டில் டிப்ரிஷியேட் பண்ணி காமிக்கணும். அதுக்கப்புறம் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்லேயும் அந்த டிப்ரிஷியேஷன் அமௌண்ட்டை மட்டும் காமிக்கணும். சேம் ப்ரொவைட் ₹300 ஃபார் டவுட்ஃபுல் டெப்ட்ஸ். அப்போது ப்ரொவிஷன் ஃபார் டவுட்ஃபுல் டெப்ட்னு ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். ஃப்யூச்சரில் இந்த மாதிரி பேட் டெப்ட் ஆகிறதுக்கான சாத்தியக்கூறுகள் ஏதாவது இருந்துச்சுன்னா அது வந்து நம்ம இப்போவே காமிச்சிருவோம். அதுதான் வந்து நமக்கு ப்ரொவிஷன் ஃபார் டவுட்ஃபுல் டெப்ட்ஸ். ஸோ அதுவும் நமக்கு ஒரு இன்டைரக்ட் எக்ஸ்பென்ஸ் தான். அதனால் அதுவும் நம்ம வந்து என்ன பண்ணுவோம்னா ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டில் தான் காமிப்போம். இப்போ என்ன ப்ரிப்பேர் பண்ண சொல்லியிருக்காங்க, ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட், அதுக்கப்புறம் பேலன்ஸ் ஷீட். ட்ரேடிங் அண்ட் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்னா நமக்கு ஓப்பனிங் ஸ்டாக், க்ளோசிங் ஸ்டாக் இருக்கணும். அது கொடுத்துருக்காங்களா? கொடுத்துருக்காங்க. அப்போ ஃபஸ்ட் ஒன் ஓவர். செகண்ட் ஒன் சேல்ஸ் கொடுத்துருக்கணும். சேல்ஸ் வந்து அவன் கொடுத்துட்டான், டோட்டல் சேல்ஸும் கொடுத்துட்டான், சேல்ஸ் ரிட்டனும் கொடுத்துட்டான். தேர்ட் ஒன் பர்ச்சேசஸ் கொடுக்கல, பட் பர்ச்சேசஸ் ரிட்டன் மட்டும் கொடுத்துட்டான். ஓகேங்களா, பர்ச்சேசஸ் கொடுக்கல, பட் என்ன கொடுத்துட்டான், பர்ச்சேஸ் ரிட்டன் மட்டும் கொடுத்துருக்கான். அப்போ பர்ச்சேசஸ் வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். அது வந்து கொஸ்டின் மார்க். அது வந்து எப்படி கண்டுபிடிக்கலாம்னா டோட்டல் கிரெடிட்டர்ஸ் அக்கௌண்ட் போட்டு அதை கண்டுபிடிக்கணும். இப்போ ஃபஸ்ட் நம்ம கண்டுபிடிக்கணும், அது ஒன்று கண்டுபிடிக்கணும். இந்த சம்மில் ஒரு டிஃப்ரென்ஸ் பார்த்திங்கன்னா ஓப்பனிங் கேபிட்டல் கொடுத்துருக்க மாட்டாங்க, ஓப்பனிங் கேபிட்டல் கொடுக்கல. அப்போ வந்து நம்ம என்ன பண்ணணும், கேபிட்டல் கண்டுபிடிக்கிறதுக்காக இன்னொரு மெத்தட் என்ன, ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ். ஓகேங்களா, இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ் போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும், டோட்டல் கிரெடிட்டர்ஸ் அக்கௌண்ட் போட்டு பர்ச்சேஸ் கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட், அதுக்கப்புறம் பேலன்ஸ் ஷீட். ஓகேங்களா, இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ் ஆஸ் ஆன், நமக்கு கேபிட்டல் எழுதும்போது பேலன்ஸ் ஷீட்டில் நம்ம என்ன கேபிட்டல் எடுத்துப்போம், ஓப்பனிங் கேபிட்டல் தான் எடுத்துப்போம். அப்போ ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ் வந்து ஆஸ் ஆன் என்ன டேட் வந்து, என்ன டேட்னா ஓப்பனிங் டேட், அதாவது 1st April 2018. இங்கே எடுத்திருக்க அமௌண்ட் எல்லாமே நம்ம எங்கேருந்து எடுத்துருப்போம்னா இந்த ஓப்பனிங் பேலன்ஸஸோட அமௌண்ட்டு தான் எடுத்துக்கணும். புரிஞ்சுதுங்களா, ஏன்னா நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம், ஓப்பனிங் கேபிட்டல். ஓப்பனிங் கேபிட்டல்னால் ஓப்பனிங் பேலன்ஸஸ் மட்டும்தான் வந்து எடுத்துக்கணும். இப்போது கிரெடிட்டர்ஸ் வந்து 5000, இதில் கேபிட்டல் தான் நம்ம கண்டுபிடிக்கணும். இங்கே ஆல்ரெடி நான் இங்கே சொன்ன மாதிரி இங்கே வந்து ஒன்று கிரெடிட்டார் மட்டும் தான் லயபிலிட்டி, மிச்சம் எல்லாம் மிச்சம் 4மே நமக்கு அசட் சைடு தான். அதனால் கிரெடிட்டாரோட அமௌண்ட் மட்டும் எழுதிட்டு மிச்சம் 4ஓட அமௌண்ட்டுமே இங்கே எழுதிக்கிறோம். இப்போ வந்து நம்ம டிப்ரிஷியேஷன் காமிக்க மாட்டோம், பிகாஸ் அதுதான் இயர் ஸ்டார்டிங்லேயே வந்து தேய்மானம் ஆகாது. அந்த வருஷம் அந்த இயர் ஃபுல்லாக யூஸ் பண்ணி அந்த கடைசி நாள் தான் அந்த தேய்மானத்தை நம்ம வந்து லெஸ் பண்ணி காமிப்போமே தவிர ஸ்டார்டிங்லேயே வந்து காமிக்க மாட்டோம். அதனால் காமிக்கிறதுக்கு தேய்மானம் ஃபஸ்ட்டு இருக்காது, ஏன்னா அதுதான் ஃபஸ்ட் டேவே அந்த பொருள் வந்து யூஸ் பண்ணியிருக்க மாட்டோம். அந்த 1 year யூஸ் பண்ணதுக்கப்புறம் தான் ஏதாச்சும் டேமேஜோ டிப்ரிஷியேஷனோ ஆக வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா, பிளான்ட் அண்ட் மிஷினரி
இதெல்லாமே எழுதியாச்சு. இப்போ 35,000 டோட்டல். இங்கே 5,000 போச்சுன்னா ஓப்பனிங் கேபிட்டல் வந்து 30,000. இப்போ ஓப்பனிங் கேபிட்டல் கண்டுபிடிச்சாச்சு. அடுத்து என்ன கண்டுபிடிக்கணும்? பர்ச்சேசஸ் கண்டுபிடிக்கணும். அதனால் டோட்டல் கிரெடிட்டார்ஸ் அக்கௌண்ட். கிரெடிட்டார்ஸ் அக்கௌண்ட்டில் ஓப்பனிங் பேலன்ஸ் வந்து எப்பவுமே இந்த சைடு இருக்கும், கண்டுபிடிக்கிற வேல்யூ இந்த சைடு இருக்கும். இது ரெண்டும் இருக்குது, இது தெரியாது. அப்புறம் கேஷ் பெய்டு அப்போ இங்கே கொடுத்துருப்பான் நமக்கு. அடிஷ்னல் இன்ஃபர்மேஷனில் கேஷ் பெய்டு டு கிரெடிட்டார்ஸ் 64,000. இப்போ அந்த 64,000 இது பண்ணிக்கணும். பர்ச்சேசஸ் ரிட்டர்ன் நமக்கு மென்ஷன் பண்ணியிருக்காங்க அந்த அடிஷ்னல் இன்ஃபர்மேஷனில், அப்புறம் அதையும் இங்கே எழுதிக்கணும். அதுக்கப்புறம் க்ளோசிங் பேலன்சஸ் இதெல்லாமே எழுதி நமக்கு எவ்வளோ கிடைக்கும்? 70,000 கிடைக்கும். இப்போ 70,000ல் 5,000 போச்சுன்னா நமக்கு எவ்வளோ? 65,000. இந்த 65,000 தான் நமக்கு கிரெடிட் பர்ச்சேசஸ். ஓகேங்களா? இப்போ அடுத்தது நம்ம ட்ரேடிங் அண்ட் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் போட போகிறோம். இப்போ ட்ரேடிங் அண்ட் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டில் எடுத்தோடனே ஓப்பனிங் ஸ்டாக் எழுதியாச்சு 9,000. பர்ச்சேசஸில் கிரெடிட் பர்ச்சேசஸ் மட்டும்தான் நமக்கு கண்டுபிடிச்சிருக்கோம். அதனால் அது வந்து 65,000. அது கூட பர்ச்சேஸ் ரிட்டனை லெஸ் பண்ணுறோம். லெஸ் பண்ணால் 2,000. அப்போ நமக்கு 63,000 கிடைக்கும். அதுக்கப்புறம் ஆல்ரெடி சொல்லியிருக்க கேரேஜ் இன்வர்ட்ஸ் நமக்கு ஒரு டைரக்ட் எக்ஸ்பென்ஸ். அதனால் அது வந்து ட்ரேடிங் அக்கௌண்ட்டில் கொண்டு வந்துக்கணும். வேறு எதுவும் நமக்கு கொடுக்கல. அதே மாதிரி சேல்ஸ் வந்து 85,000 அவங்களே கொஸ்டின்லேயே கொடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் சேல்ஸ் ரிட்டர்ன் லெஸ் பண்ணி காமிக்கிறோம் 84,000. க்ளோசிங் ஸ்டாக் 16,000. இப்போ ஆட்டோமேட்டிக்காக இந்த சைடு தான் கிரேட்டர். இது வந்து ரெவன்யூ சைடு சொல்லியிருக்கேன். இப்போ ரெவன்யூ சைடு கிரேட்டர்னால் இது வந்து நமக்கு ப்ராஃபிட் தான். அப்போ இந்த 20,000 தான் நமக்கு ப்ராஃபிட். இதை வந்து நம்ம எங்கே எடுத்துகிட்டு போகிறோன்னா ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட். இங்கே வந்து நீங்கள் என்ன எழுதிருக்கீங்கன்னா ட்ரான்ஸ்ஃபர்டு டு ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டு இந்த இடத்துல நீங்கள் ப்ராக்கெட்டில் மென்ஷன் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் இதை இங்கே பை பேலன்ஸ் மீடியா கொண்டு வந்துட்டு அட்வர்டைஸிங் சொன்னேன், அது வந்து நமக்கு ஒரு இன்டைரக்ட் எக்ஸ்பென்ஸ். டிப்ரிஷியேஷன் ஆன் மிஷினரி அதுவும் நமக்கு ஒரு இன்டைரக்ட் எக்ஸ்பென்ஸ். ப்ரொவிஷன் ஃபார் டவுட்ஃபுல் டெப்ஸ் 300 அதுவும் நமக்கு ஒரு இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ். இப்போ டிப்ரிஷியேஷன் ஆன் மிஷினரி வந்து 5% சொல்லியிருக்கேன். அப்போது மிஷினரியோட பிளான்ட் அண்ட் மிஷினரி வந்து 20,000. ஓகேங்களா? இப்போ 20,000 இன்ட்டு 5/100. 0 கேன்சல். இப்போ 2 0. இப்போ 5 2s are 10. அப்போ வந்து நமக்கு 1000 தான் வந்து இந்த 1000 rupees தான் நமக்கு என்னது டிப்ரிஷியேஷன். அதை வந்து இங்கே எழுதியாச்சு டிப்ரிஷியேஷன் 1000 rupees. இப்போ எகெயின் நம்ம இந்த 20,000 தான் கிரேட்டராக இருக்குது. 20,000லேருந்து இந்த 6,000 போச்சுன்னா நமக்கு எவ்வளோனா 14,000. இந்த 14,000 தான் நமக்கு என்னென்னா நெட் ப்ராஃபிட். இது வந்து ட்ரான்ஸ்ஃபர் டு கேபிட்டல் அக்கௌண்ட். பேலன்ஸ் ஷீட் கேபிட்டல் அக்கௌண்ட்டில் ஆட் பண்ணிக்கோம். எடுத்தோடனே கேபிட்டல் அக்கௌண்ட் ஆட் பண்ணிவிட்டு நெட் ப்ராஃபிட் ஆட் பண்ணிவிட்டு ட்ராயிங்ஸ் கொடுத்துருக்கோம். இந்த சம்மில் லெஸ் பண்ணிவிட்டு சன்ட்ரி கிரெடிட்டார்ஸ் காமிச்சிக்கிறோம். இந்த சைடு கேஷ் அட் பேங்க் ஸ்டாக் சன்ட்ரி டெப்டாஸ். இந்த இடத்துல டெப்டாஸ்க்கு நம்ம என்ன கொடுத்துருக்காங்கன்னா ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. அப்போ அதை லெஸ் பண்ணணும் 300. பர்சன்டேஜில் தான் மோஸ்ட்டாக கொடுப்பாங்க. பட் இந்த சம்மில் நமக்கு அமௌண்ட்டாகவே கொடுத்துட்டாங்க. பர்சன்டேஜாக கொடுத்தாங்கன்னா எப்படி நம்ம டிப்ரிஷியேஷன் கால்குலேட் பண்ணுறோமோ அதே மெத்தட் கால்குலேட் பண்ணால் போதும். ஓகேங்களா? இப்போ இதை கண்டுபிடிச்சாச்சு. எகெயின் பிளான்ட் அண்ட் மிஷினரிக்கும் டிப்ரிஷியேஷன் இருக்குது. இதெல்லாம் பண்ணி நமக்கு ரெண்டு சைடும் நமக்கு எவ்வளோ கிடைக்கும்னா 46,000. ஓகேங்களா?